மறு போஷித்த மாதவந்தன் மறு போஷித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் மறு போஷித்த மாதவன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்பூட்டி கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ. ஆடி போறதுக்கும் வரலட்சுமி எல்லாருக்குமா சேர்த்து சுவாமி மேல பாடியாச்சு. சூப்பர். அதனால இன்னைக்கு ஆடிப்பூரம் வந்துட்டே இருக்கு. என்ன பண்ண போறேன்? ஆமா, ஆடிப்பூரம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் பிரமாதமா இருக்கும். அதுவும் நம்ம கவர்மெண்டோட எம்ப்ளமே அந்த கோவில் இதுதான், கோபுரம். அவ்வளவு ஆண்டாள் அந்த கிளி அதெல்லாம் இட்ஸ் so famous. So I'm going to thought I'll make சக்கரை பொங்கல். எல்லாருக்கும் தெரியும் அது நம்ம மாத்திரம் அதுதான் ஜாஸ்தி பண்றோம். அதுதான். ஸோ இன்னைக்கு வந்து அதுதான் பண்ண போறேன். என்னெல்லாம் வேணும்? இதுக்கு வந்து ஒரு 1 measure of rice, ஒரு ஹாஃபுக்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன், நாட் ஈவன் டேபிள் ஸ்பூன், லெஸ் தென் தட் கடலைப்பருப்பு, அதுக்கு 2 பங்கு வெல்லம், அப்புறம் சீசனிங். அது தண்ணி வந்து இது வைக்கிறது வந்து 2 கப்பு தண்ணி அண்ட் 1.5 கப்பு பால் வச்சிருக்கேன். பச்சை பால் சுவாமி கேட்ட ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிட போறேன். சரி, அதான் நான் தான் எல்லாம் ஃபாஸ்ட்டாக வச்சேன் அது. அண்ட் ஆல் த சீசனிங்ஸ் அண்ட் ஜாதிக்காய், கொஞ்சோண்டு சுக்கு அண்ட் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் பாதாம், கிஸ்மிஸ், அதெல்லாம் இட்ஸ் ஆல். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். மச்சிக்காப்பா எல்லாம் சுவாமிக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எல்லாம் இதை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், இந்த அரிசியும் பருப்பையும். சரி, ஓகே. ஊற வச்சியா? ஊரே இல்லை, அந்த நாளை தான். இப்போ நம்ம ஒரு மேபி 10 minutes அவ்வளோதான். ஸோ அதில் வந்து I'm just பெரட்டிஃபைங் it. இது எவ்வளோ சொன்னேன்? இப்போ ஒரு அரிசினாக்க பாதிக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு, ஒரு அழகுனா அரை அழகுக்கு கம்மியாக பாசிப்பருப்பு, அப்புறம் துளி ஒரு கடலைப்பருப்பு எண்ணெயே சேர்த்துக்கலன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி அதுக்கோசரம் தான் அது. அதுக்கும் பருப்பு பாவம், அது எல்லாருக்கும் the பருப்பு also may want to take part, be seen and also take part in the உமாச்சிக்கு பண்ற பிரசாதத்துல. மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். இது இதுலனா வெல்லம் இப்ப போட மாட்டேன்ல. இப்ப போடணும். ஏன்னா அது கொஞ்சம் முறைச்சு இருக்கும். அதனால இது போடுறது இல்ல. ஜஸ்ட் ஆட் pinch of சுக்கு பொடி. ஆமா, சுக்கு பொடி கொஞ்சோண்டு. அண்ட் ஆல்சோ 2 கிராம்பு. சபாஷ். இது நீ எப்பவும் பண்றதோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ வந்து I just close it. ஓகே. இப்போ இது வெயிட் நீ போட்டுட்டு எத்தனை விசில் வரலாம்? நல்லா 2-3 விசில் வரலாம். ஃபுல்லா குழஞ்சிடலாம் இல்லையா? ரொம்ப குழஞ்சிடணும். அதுதான் கிளக்குறது. இது வந்து கொஞ்சம் பாக்கு மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. தட் இஸ் பாக்குனா பெரியது இல்ல. அந்த கம்பி பாக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. கம்பிலாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா கரையணும். பேசிக்கலி மெல்ட் பண்ணி. எக்ஸாக்ட்லி. அதுதான், அவ்வளவுதான். இது எவ்வளவு வெல்லம் எவ்வளவு தண்ணி? இது அந்த எந்த பங்குமோ அதுக்கு 2.25 பங்கு இது போட்டிருக்கேன். வெல்லம். தண்ணி கொஞ்சம் அந்த மெல்ட் ஆற இதுதான், அதுக்கு மேல ஒன்றும் அவசியமே இல்லை. நான் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் வாட் யூ நீட் டு டூ இஸ், இப்போ நீங்க வந்து பழைய வெல்லம் நல்ல அந்த
அச்சு வெல்லம் மாதிரி நான் கொஞ்சம் அதுல இம்பியூரிட்டிஸ் இருக்கும். இப்போ இருக்கிற வர வெல்லத்துல வந்து நியூட்ரியன்ஸ் கூட கிடையாது, அது வேற விஷயம். பட் அதுல ஒருவேளை இம்பியூரிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க இப்போ when you put it inside that pressure cook பண்ணதுல ஆட் பண்ணும்போது வடிகட்டி போடுவோம். பட் இன்னொன்னு கூட பண்ணலாம். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது வெல்லம் வைக்கிறப்போ ஒரு கரண்டி பால் ஊத்துவாங்கல, அது கீழே அப்படியே என்னமோ சொல்லுது. அது ஓரத்துல நீ பார்த்தேன்னா 2 மினிட்ஸ் அப்படியே அந்த அழுக்கெல்லாம் கட்டிடும். அதை வந்து அப்படியே 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 எடுத்து வச்சிருவா. இந்த பெரிய ஓடல் வந்து அடியில தங்கும் வெல்லம். தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பீ. இந்த அளவுக்கு உருகுற அளவுக்கு அப்படி கையை தொட்டா கிச்சுக்குன்னு இருக்கும். அவ்வளவுதான். பட் ஆனா it basically this process is only to melt it. வெயிட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ள அது ரிலீஸ் ஆயிருக்குமா? ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் பாத்துக்கோ. சோ இப்போ இது நல்லா பிரஷர் செட்டில் ஆயிருக்கு இல்லையா? ஆமா ஆமா. எடுத்து பார்க்கறியா? எஸ். மச்சி கபாத் மச்சி கபாத். ஓ லவ்லி. இங்க வச்சுடா. பாரு எவ்வளவு குழஞ்சு வந்துருச்சு. ஏய் நல்ல வாசனையா இருக்குமா அந்த சுக்கு ஆட் பண்ணது. ஆமா. இப்போ பாரு இது வந்து I'm going to strain it now. Okay. Lovely. இப்போ இது வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், பட் இது நல்லா திக்கன் ஆகும் இல்லையா? நல்லா திக்கன் ஆகும். And you are switching on the அடுப்பு. yes. கிராம்பு எல்லாம் உள்ளூர நீ இந்த பிரியாணிக்கு அதெல்லாம் போட்டு வடிகட்டிட்டு இருப்பாரு. கரெக்ட். அந்த மாதிரி இது வாசனை நல்லா. நம்ம இதுல கூட லட்டு அதெல்லாம் பண்றா பாரு, அதுல கிராம்பு போடுவாளே. ஆமா, கிராம்பு தான் நம்ம மெயின் வாசனை. கிராம்பு, அப்புறம் இந்த டைமண்ட் கல்கண்டு அதெல்லாம் போட்டு இந்த லட்டோட அந்த கல்கண்டோட சாப்பிட்டாக்கா அவ்வளவு நல்லா இருக்கும். இது ரொம்ப போடக்கூடாது. இது சரி ஓவர் பவரிங். ஆமா ஆமா, ஓவர் பவரிங். கடைசியில் அப்புறம் ஏலக்காய் வாசனை எல்லாம் அடங்கிடும். இந்த கழுவத்துல கொஞ்சம் இது பண்ணுப்பா, crush it a bit. ஏலக்காய் அது இத பாரு, பச்சை கற்பூரம் சுவாமிக்கு. லவ்லி. ஸோ இது நல்லா வந்து அந்த மெல்ட்டான வெல்லம் வந்து இறுகி இப்போ எவ்வளோ திக்கனாக இருக்கு பாருங்க. அது கொதிக்க தான் இன்னும் வாசனையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. இது வந்து என்னெல்லாம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டேன், ஏலக்காய் மாத்திரம் அது ஒரே 2 பூ சக்கரை போட்டு. ஏன்னா கிராம்பு வந்து உடைக்கல, அப்படியே போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக அந்த பாகு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் ஒரு கேஸ்ரோலில் நீங்கள் போட்டு வச்சு நல்லா டைட்டாக மூடினீங்கன்னா இட் வில் எக்ஸ்பேண்ட். ஏன்னா இதில் பருப்பு இருக்குது, அந்த கடலை பருப்பு இருக்குது, பாசி பருப்பு வில் எக்ஸ்பேண்ட். வெண்பொங்கல் இஸ் ஒன் கிரேட் எக்ஸாம்பிள். ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு அது கரண்டியில் எப்படி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம மாற்று சமையல் என்னென்னா வெண்பொங்கல், கொத்ஸு, சக்கரை பொங்கல், அவ்வளோதான். சபாஷ். ஓகே, நீ இதுவரைக்கும் நெய் போடவே இல்லை, நானும் பார்த்துட்டே இருக்கேன். இல்லை ஐயோ பாவம் உட்காந்துட்டு இருக்கு பாரு. மச்சி காப்பாத். சபாஷ். அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் சாப்பிட பாரு, அப்போ ஒரு டாலப் போட்டது போடாது, பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்றியா? அம்மா கப்பில் அதான் நல்லா இருக்கும். மச்சி காப்பாத். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா பண்டிகையும் எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். வாசனை just fantastic. மச்சி காப்பாத். சுடப்போதுப்பா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெல்லம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அது ஊற அடங்கிடும். பட் இட்ஸ் எக்ஸலண்ட். இதுல மெயினா வந்து அந்த சுக்கு நீ கொஞ்சம் ஆட் பண்ணது அண்ட் அந்த நட்ஸோட கிரன்ச் அண்ட் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்ந்து பச்சை கற்பூரம் சுவாமி. அது of course by default இருக்கும். Oh my god, fantastic. So go ahead. இந்த மாதிரி ரெசிபீஸ் நிறைய இருக்கு. ஃபெஸ்டிவ் டைம் has officially begun. நிறைய ரெசிபீஸ் இந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு we will be showcasing all these culinary gems. We will see you in another episode of Ammavum Naanum. Cheers. Bye.